என்னென்ன சொல்றீங்க? என்ன இருக்கு? பிரியாணி இருக்குங்க. இந்த சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி. தம்பி சிக்கன் எங்க தம்பி? சிக்கன் பிரியாணினாக்கா அப்புறம் சிக்கன் வேணும்ல? இப்பதான் பிரியாணி சிக்கன் வச்சு முட்டை வச்சு எடுத்து வந்தேன். என்னண்ணா நீங்க சாப்பிட்டுட்டு இங்க அன்லிமிட்டட் எல்லாம் கிடையாதுண்ணா, லிமிட்டட் தான். இல்லப்பா அதுல என்ன பாத்து? இல்ல நீங்க எடுத்து எடுத்து உள்ள வச்சுக்கிட்டீங்களா என்னன்னு சொல்லிட்டு பாருங்க. சிக்கன் தானே வேணும், எடுத்து வாங்க. என் கையால போட்டு எடுத்து வாங்க. உட்காரு. அத்தை வரலையே. சிக்கன் பிரியாணினாக்க சிக்கனும் முட்டை எல்லாம் சேர்ந்தானே வரும். சேர்ந்தானப்பா வரும். இப்ப முட்டையும் சிக்கன் தான் வச்சா முன்னாடி துண்ணுட்டு முட்டை அமுக்கிட்டு அது முட்டையில கிட்ட இல்லைன்னா என்ன பண்ணுவேன்? சிக்கனே ரெண்டாவது ஆண்டா வச்சிருக்க, முட்டை எப்படி வரும்? முட்டையும் நான் ரெண்டாவது சொன்னதுக்கு அப்புறம் தானே போய் எடுக்கிறக்கே போறேன். நிம்மதியா தானே போகணும். நீங்க சிக்கனே ரெண்டாவது கேவலமா பண்ணாத. நீங்க கேவலமா பண்ணாத. முட்டை தான் நான் எடுத்து வந்தேன். என்ன இப்ப முட்டை இருக்கு, சிக்கனை காணாம்டா. சிக்கன் எங்க? என்னடா எங்க எதுவுமே எடுத்து சொறி வரியா? என்னன்னு பண்றேன்னு ஒண்ணு தெரியலையா? கையில் எடுத்து வச்சுக்கானா? என்ன கொழுப்புடா உனக்கு? காரைக்கால் அமைந்திருக்கும் நம்ம நாகை 360 ஷோரூமுக்கு மிகப்பெரிய ஆதரவு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கீங்க. ரொம்பவே சந்தோஷம். அது மட்டும் இல்லாம புது கலெக்ஷன், புது ட்ரெண்டிங் ஐட்டம் எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஆஃபர்ஸும் நிறைய வாரி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களோட ஆதரவை கொடுத்துக்கிட்டே இருங்க. லொகேஷன் தெரியலன்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களின் ஆதரவே எங்களோட அடுத்த முயற்சி. நன்றி. ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா மதுரையில் தான் வந்திருக்கோம். மதுரையில் ஒரு சம்பவம் பண்ண போகிறோம். நண்பரோட ஹோட்டல் தான் இது. இந்த ஹோட்டலில் தான் ஒரு ப்ராங்க் பண்ண போகிறோம். சாப்பிட வர்றவங்கள ஒரு ப்ராங்க் பண்ண போகிறோம். நம்ம ஹோட்டல் நேம் என்னென்னா கோல்டன் ஹோட்டல். 3 மாவடி டு ஐயர் பங்களா ரோட்டில் தான் இந்த கடை அமைஞ்சிருக்கு. நீங்கள் வந்து விசிட் பண்ணுங்கள். நாங்கள் வந்தோடனே ஃபுட்டெல்லாம் ட்ரை பண்ணோம். ரொம்பவே சூப்பராக இருக்குது, ரொம்ப பக்காவாக இருக்குது. இந்த நியர்பையில் உள்ளவங்க, வெளியிலேருந்து வர்றவங்க நம்ம ஹோட்டலில் வந்து ட்ரை பண்ணுங்கள். உங்களோட ஆதரவை வந்து கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போங்க. வேறு ஏதாவது வேணும்னா புரோட்டா ஒன்று இருக்கும். கொஞ்சம் அங்கே வந்து பாருங்க. இல்லை இங்கே ஃபேமிலியாக வருவாங்க. அங்கே கூட்டம் கூட போட்டாங்க. நாங்கள் சாப்பிட்டுட்டு அப்படிலாம் பாருங்க. இந்த ஃபேனில் அங்கே ஓடுவாங்க. என்னென்ன சொல்றீங்க? என்ன இருக்கு? பிரியாணி இருக்குங்க. இந்த சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, புரோட்டாலாம் முடிஞ்சிச்சு. நம்ம டைம் ஆகிடுச்சு. மணி 3:30 மேலே ஆயிடுச்சு. சிக்கன் பிரியாணி சொல்லுங்க. என்ன கேட்குறீங்க?
குழம்பு தானே? சிக்கன் எங்க தம்பி? சிக்கன் பிரியாணி தானே கேட்டேன் வாங்க. ஆமா, சிக்கன் பிரியாணினாக்கா அப்புறம் சிக்கன் வேணும்ல. சிக்கன் பிரியாணி அண்ணா. இப்பதான் பிரியாணி சிக்கன் வச்சு முட்டை வச்சு எடுத்து வந்தேன். சிக்கன் இது எங்க? சிக்கன் எங்க? தம்பி இப்பதானே இதுல ஓட்டி வந்து வைக்கிற, வச்சதுக்கு அப்புறம் தானே போட்டு கிண்டுறேன். இங்க பாருங்க, அங்க வச்சுதானே நான் எடுத்துட்டு வந்தேன். என்னண்ணா நீங்க சாப்பிட்டுட்டு இங்க அன்லிமிட்டட் எல்லாம் கிடையாதுண்ணா, லிமிட்டட் தான். பீஸ் ஒரு பீஸ் தான் உண்டு. நீங்க சாப்பிட்டு கேட்டுட்டே வந்து வச்சுட்டே இருப்பாங்களா? இல்லப்பா அதுல என்ன பாத்து இல்ல நீங்க எடுத்து உள்ள வச்சுக்கிட்டீங்களா என்னன்னு சொல்லிட்டு பாருங்க. இது சிக்கனாவா? இல்ல நீங்க எடுத்து உள்ள வச்சுக்கிட்டு இல்லன்னு சொல்றீங்களா இல்ல சாப்பிட்டுட்டு சொல்றீங்களா? யாருக்கு பார்த்தா? ஏய் தம்பி, பிரியாணில சிக்கன் வரலாம் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நீ இங்க வைக்க வேண்டிய கடமை நான் வச்சுட்டேன். நீங்க சாப்பிடுறீங்க சாப்பிடாம என்னோட பொறுப்பு கிடையாது. நான் வச்சு நான் தானே கைப்பட எடுத்து வந்து வைக்கிறேன். நீங்க சிக்கன் பிரியாணி தானே கேட்டீங்க, பிளைன் பிரியாணி கேட்டீங்க. சிக்கன் பிரியாணி தாயா நானும் கேட்டேன். எங்கயா அதுல சிக்கனு? இவ்வளவு கேவலமா இருக்கீங்க. வச்சு சாப்பிட்டுட்டு நான் கேவலமா இருக்கேன்? இல்ல நீங்க வச்சது சாப்பிட்டுட்டு என்ன கேட்டீங்கன்னா நான் என்ன பண்றது? ஏய் நீ வச்சுட்டு அப்புறம் நான் என்ன தின்னு விட்டு மட்டும் ஏமாத்திட்டு தெரியறா? சத்தம் கஷ்டமா கேமரால ஓன காத்துட்டு இருக்காங்க. என்ன அசிங்கப்படுத்தி வச்சது நான் வச்சுதானே எடுத்தோம். சிக்கனே இல்லையா? உட்காருங்க, நான் எடுத்து உட்காருங்க. நான் எடுத்து உட்காருங்க. இப்படி இருக்குதா சின்ன பிள்ளை தனமா? சரி எடுத்து வாங்க. சிக்கன் தானே வேணும், எடுத்து வாங்க. என் கையால போட்டு எடுத்து வாங்க. உட்காருங்க. சிக்கன் பிரியாணினாக்க சிக்கனும் முட்டை எல்லாம் சேர்ந்தானே வரும். சேர்ந்தானப்பா வரும். முட்டையும் சிக்கன் தான் வச்ச முன்னாடி துண்ணுட்டு முட்டை அமுக்கிட்டு நீ வந்து மறுபடியும் தானே வச்சு கொடுத்துட்டேன். மறுபடியும் முட்டையில கிட்ட இல்லைன்னா என்ன பண்ணுவேன்? 3 முட்டையா வைப்பாங்க ஒரு ஆளுக்கு. இல்ல என்ன லந்து பண்ணிக்கிட்டு இருக்கியா? என்ன பேசிக்கிட்டு இருக்க நீங்க? முட்டை சிக்கன் இல்லைன்னு சொன்னா சிக்கன் வச்சே இல்லைண்ணா. இப்போ முட்டை இருந்த முட்டைங்க. சிக்கனே 2வது ஆண்டா வச்சிருக்க. முட்டை எப்படி வரும்? முட்டையும் நான் ரெண்டாவது சொல்றதுக்கு அப்புறம் தானே போய் எடுக்கிறக்கே போற. நிம்மதியா தானே போகணும். நீங்க சிக்கனே 2 கேவலமா பண்ணாத. நீ கேவலமா பண்ணாத. முட்டை தான் நான் எடுத்து வந்தேன். என்ன கேட்டேனா வச்சுட்டா சத்தம் போடாங்கன்னா ரொம்ப சத்தியமா சொல்றேன், கடுப்பாயிடுவோம் நான். இப்ப முட்டை இருக்கு, சிக்கனை காணாம்டா. சிக்கன் எங்க? சிக்கன் அண்ணா இங்க சிக்கன் என்னடா எங்க எதுவுமே எடுத்து சொல்லி வர்றியா? என்னன்னு பண்றேன்னு ஒண்ணு தெரியலையா? கையில் ஒண்ணு எடுத்து வச்சுட்டானா? என்ன கொழுப்புடா உனக்கு? கிரிக்கெட் மாதிரி தெரியுதா? இல்ல கிரிக்கெட் மாதிரி தெரியுதான்னு கேக்குறேன். ஆனா பார்த்தா தெரியல, நீ பேசுறா தெரியுதுண்ணா. ஆனா வைக்க வேண்டிய கடமை நான் வச்சுட்டேன். ஏன்டா வந்து நீங்க வந்து இது பண்ணிட்டு இருந்தா நான் ஒண்ணும் பண்ண முடியாது. கஸ்டமர்லாம் கத்திரிக்கிறதா என்னடா நினைப்பாங்க? அசியமா நினைக்கிறேன். ஏண்டா சிக்கனை கொண்டு வந்தா முட்டை கொண்டு வந்து கேட்டதுக்கு அப்புறம் சிக்கனை கொண்டு வர என்ன நினைச்சு பேசிட்டு இருக்க? எங்கடா சிக்கனே? காட்டு சிக்கனை காட்டு. ஆனா இருக்கிற சாப்பிட்டு போனா என்ன டென்ஷன் பண்ணாத அண்ணா. முட்டை எங்கடா? நான் தான் கண்ணு முன்னாடி வச்சேங்கண்ணா. அப்ப அவன் இடத்துல இருக்கானா? பக்கத்துல இருக்கேன். கஸ்டமரை பத்தி எனக்கு கவலை இல்லப்பா. எனக்கு வச்ச சிக்கன் முட்டை எங்க? அதுதானே எனக்கு வச்சு வார்த்தை. என்ன எப்படி தெரியுது? பார்த்தா எப்படி தெரியுது? எப்படா தெரியுது? மூக்க பிடிச்சி கடிச்சு விட்டுருவாங்க. கடுப்பேத்தி கடுப்பேத்தி உட்கார சிக்கன் எடுத்து உட்கார என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? ஓசல் திங்கிறதுக்கு எப்படி துண்ணுட்டு வேலையை காட்டுங்க. ஒரு வட்டியை பார்க்க 2 தடவை வைப்பாங்க, 3 தடவை 4 தடவை 5 தடவை வைப்பாங்க. சிக்கனை வைக்கலடா. சிக்கன் வச்சதையும் காணாம்டா, முட்டையை காணாம்டா. என்ன தர கறி இருக்கு? அடியில வைப்பாங்க முட்டையை கொண்டு போய்.
போற போக்குல சில பேர் இந்த மாதிரி தான் வராங்க, ஹோட்டலுக்கு வராங்க, ஒரு பைக்குள்ள போட்டுட்டு இல்லைன்னு சொல்லிட்டு துள்ளி விட்டு அமுக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. ஓ அந்த மாதிரி எங்களை பார்த்தா கிரிக்கெட் மாதிரி தெரியுதா? இந்த மாதிரி வேலை பாக்குறவன் உனக்கு எடுத்து வரேன் உட்காரு எடுத்து வர உட்காரு உட்காரு. இது சிக்கன் தானே? சிக்கன் கேட்கறேன், கேட்டு வச்சு வாங்கி கொடுத்துருக்கேன். நான் காசு கொடுத்துருவேன். கேவலமாக பண்ணுறேன் மனுஷன் சிக்கன் வேணா கேட்டா நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பைசா உஷார் பண்ணி வச்சு கொடுக்கணும். அசியமாக இருக்கணும், உண்மையிலே அசியமாக இருக்கணும். சிக்கனை போய் எப்படி நான் சிக்கனை போய் எங்கடா போகணும்? சிக்கன் எங்கடா போகணும்? சிக்கனு காலாக இருக்கும் ஓடுறதுக்கு. அப்ப நீ இதோட 3வது சிக்கன் வைக்கிறியா? இதோட 3வது சிக்கன். 3வது சிக்கன் வைக்கிறேன். நீ மூக்க புட்ட கட்டிட்டு என்ன கேட்டுக்கிட்டே இருக்க, நான் வச்சுக்கிட்டே இருக்கேன். மூஞ்சி மாறல வரது என்னடா நினைச்சிருக்க? திங்கவே இல்லை சிக்கன். இந்த மாதிரி கூட இந்த சிக்கன் வைக்கிறதுக்கு தான் இங்க வந்து உட்கார்ந்திருக்கேன் இவ்வளவு தூரமா. அடா நீ திங்கவே இல்லை. இப்ப நான் வச்ச சிக்கன் எங்க போச்சு? எங்க போச்சுன்னு என்ன கேட்டீங்கன்னாக்கா நீ தான் ஹோட்டல்காரன், உனக்கு தான் தெரியணும். சரி போறேன் உட்காரு கொண்டு வர, அப்புறம் கொண்டு போயிட ஓமாட்ல ஒண்ணு வயிடா இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டேடா. இல்லண்ணா போய் சாப்பிடு. இது வரும் 2 சிக்கன் வச்சுட்டேன். சத்தம் போடாங்க, கஸ்டமர் வந்துட்டு இருக்காங்க. அசிங்கமா இருக்கு. சத்தம் போட்டு விட்டு மரியாதை கெடுப்பேன். இப்போ என்ன நடக்குன்னு தெரியாது. அப்புறம் என் குணம் நாம சிக்கன் இப்ப நீ 2 பீஸ் வச்சா நான் தின்னுட்டேன். என்ன தின்னுட்டே இருக்கேன். இதை போய் நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். அப்பதான் வேணாம் என்னை பார்த்தா எச்சக்கடை பையன் மாதிரி தெரியுதா? எச்சக்கடை பையன் மாதிரி தெரியுதா? அடிக்க கை அப்படி சாத்து நீ இருக்க ஒழுக்கமான மனுஷன் மாதிரி நிக்கனே. சிக்கன் முட்டை தான் நான் வைக்கிறேன். என்ன கையெல்லாம் நீ மறுபடியும் வச்சம்ப, அப்புறம் நான் 3வது சிக்கன் வச்சம்ப, அதுக்கு நான் ஊர் சொல்லணும். சரி எதுக்கு இப்ப தவிர என்னதுக்காக உட்காரணும். நான் ஏதோ தெரியாம போய் மென்ஷன் உட்காரணும். இப்ப முட்டை சிக்கன் எடுத்து வரேன். வந்ததே ஒண்ணு சரியில்லையே. சின்ன பையன் மாதிரியே பண்ணிட்டு இருக்கானே. என்ன நல்லத செஞ்சா? சிக்கன் வைக்கிறேன்ற சிக்கனை காணா, அப்புறம் பார்த்தா முட்டையை வைக்கிறேன்ற முட்டையை காணா. கேட்டாங்க ஏன் டவுசுக்குள்ள கை விட்டுருக்கீங்க? என்னம்மா சொல்லிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்க? நிப்பம் என்ன வேலை விட்டு போகணும். இந்த வேலை விட்டு போனா உங்களுக்கு சந்தோஷம். நீ வேலையை விட்டு போயிட்டீங்கன்னாக்க எனக்கு எல்லாம் வந்துருமா? என்ன கேவலம் என்ன சத்தம் அவங்கள்ட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கியா? என்னையே ஓசாச்சிங்க வந்து சொல்லிக்கிட்டு இருக்க? என்ன பண்ணப்ப? சிக்கன் பிரியாணி கேட்டு சிக்கன் பிரியாணி கொண்டு வந்து வைக்கணுமா இல்லையா? என்ன கொண்டு வந்து வச்ச? வெறும் குஸ்காவை கொண்டு வந்து வச்ச. சிக்கன் எங்கடான்னு கேட்டாக்க 2வது பேர் சிக்கனை கொண்டு வரேன். அதுக்கப்புறம் சிக்கன் எங்கடான்னு பார்த்தா சிக்கனை காணா முட்டையை கொண்டு வரேன்ற. அதுக்கப்புறம் எங்கடா முட்டையை கேட்டா டவுசருக்குள்ள கை விடுறா. என்னை பார்த்து கேள்வி வச்சிருக்கா முட்டை சேவலாம் போயிருந்துச்சுக்க. எங்க வர்ற நீ? சார் நடந்து போச்சு தெரியாம சார் மூக்குல முளாப்பொடி போடுறது. எந்த ஊருக்காரடா? உன் பேச்சுவார்த்தை ஒரு மாதிரியாவே இருக்க. எந்த ஊருக்காரன் நீ? ஆதார் கார்டு எடுத்து. நான் எந்த ஊருக்கு? ஆதார் கார்டு உங்களுக்கு என்ன? ஏன் உனக்கு உன் ஊர் பேர் தெரியாதா? நானும் மதுரை தானே. எனக்கும் மதுரை தான். மதுரையா? மதுரை நீ எந்த ஊர்? அதை சொல்லு முதல்ல. மதுரையில எந்த ஊர்டா நீ? சிம்மக்கல்லு. சிம்மக்கல்லா? சிம்மக்கல்லா ராஜா தெரியுமா உனக்கு? அண்ணா ராஜா தெரியும் பூஜா தெரியும் நான் பாத்துட்டே இருக்கேன். அண்ணா ராஜா தெரியுமா பூஜா தெரியுமாவா? நக்கலா பேசிக்கிட்டு இருக்கா. நீ அடிபடி சாவ போறா பாத்துக்க. எப்படி பேசிட்டு இருக்க? சாப்பிட்டு பேச முன்னா
பாருங்க ஆமா ஒரு நிமிஷம் அமைதியா இங்க பாருங்க சிக்கனு இப்ப நம்ம டீம் ஆள் தான் அங்க கேமரா வச்சிருக்காங்க. இந்த கேமரா இருக்கு, இங்க கேமரா இருக்கு. ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபன் வீடியோ மேக் பண்ணிருக்கோம். ஃபன் வீடியோ தானே அண்ணா. இங்க பாருங்க அண்ணா, இது நம்ம சென்னையில இருந்து வரணும். ஹோட்டல்ல வந்து ஒரு ட்ராங்க் பண்ண சொன்னாங்க. நீங்க வந்தீங்க, உங்களை பார்த்தா தான் சிம்மக்கல் ஆள் பேர் இருக்கு. அதனால தான் நான் ஒரு கண்டென்ட் பண்ணோம். இங்க பாருங்க, இன்னைக்கு உங்களுக்கு பிரியாணி ஃப்ரீ. என்ன வேணா ஆர்டர் பண்ணுங்க எல்லாம். மதுரைக்காரன் கோவக்காரன் கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்குன்னு இப்படியான அவனையும் விட்டு அடிக்கிறீங்க. ஒரு இதுல நடந்து சொல்லிட்டு பண்ணுங்க. சொல்லிட்டு பண்றதுக்கு நாங்க நிச்சயதார்த்தம் பண்றான். எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ஆனா தப்பா இருக்கு. ஜஸ்ட் ஃபார் ஃபன் தான், ஒரு காமெடி நோக்கத்தை. நம்ம இங்க கேமரா இருக்கு, கேமரா வச்சிருக்காங்க. இவ்வளவு தூரமா பேசிட்டு இருந்தீங்களாங்க, சொல்ல வேணாம். இங்க சாப்பிடு நான் எடுத்தா உனக்கு சிக்கன் இல்ல, உனக்கு இதே எடுத்துவாங்க. ஹாய் கைஸ், நம்ம நாகை 360 யூடியூப் சேனல் பாத்தீங்கன்னா நிறைய பிராண்ட் ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஸ்பெஷல் ஆஃபரா ஒன்று பண்ணிட்டு இருக்கோம். நீங்க எந்த பிராண்டா இருந்தாலும் சரி, வெறும் 1000 ரூபாயில இருந்து 7000 ரூபாய்க்குள்ள உங்க பிராண்ட் நாங்க ப்ரொமோட் பண்ணி தரோம். அது மட்டும் இல்லாம யூடியூப்ல பாத்தீங்கன்னா 26 லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கோம். Facebookல பாத்தீங்கன்னா 32 லட்சம் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கோம். அதே இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்கன்னா 10 லட்சம் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கோம். இந்த ஆஃபர் குறிப்பிட்ட நாளுக்குள்ள தான். எந்த பிராண்டா இருந்தாலும் சரி, வெறும் 1000 ரூபாயில இருந்து 7000 உங்க பிராண்டை ப்ரொமோட் பண்ணி தரோம். சோ உடனே ஸ்கிரீன் தெரிஞ்ச நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க, உங்க பிராண்டை நாங்க ப்ரொமோட் பண்ணி தரோம். சோ இந்த வாய்ப்பை நீங்க மிஸ் பண்ணாம உடனே யூஸ் பண்ணிக்கீங்க.